ஸோ லேப்லாஸ் ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் ஐடியா. செகண்ட் கொஸ்டின், எஃப் ஆஃப் இஜெட் இஸ் ரெகுலர் ஃபங்க்ஷன். அதே ஐடியா, ரெகுலர் ஃபங்க்ஷன் இருக்காங்க. அப்புறம் ரெகுலர் ஃபங்க்ஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஹார்மோனிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆஃப் இஜெட் இன் டி தென் கொஸ்டின் என்னன்னா டெல் ஸ்கொயர் ஆஃப் log of modulus of z del square of modulus of z equal to 0. இதை நம்ம ஜீரோ ப்ரூவ் பண்ண போறோம். இதை என்ன பண்ண போறோம்? ஜீரோ ப்ரூவ் பண்ண போறோம். அதோட கான்செப்ட் என்னன்னா எஃப் ஆஃப் இஜெட் இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட் இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட் இன்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? And also another one given that log of modulus of f of z is harmonic. Is harmonic. எங்க சொல்லிக்கிறாங்க? டில சொல்லிக்கிறாங்க. அந்த டில வந்து ஹார்மோனிக்ங்கிறாங்க. அப்ப என்னது? இது ஃபுல்லா ஹார்மோனிக்ங்கிறாங்க. சேம் ஐடியா. இதே ப்ரூவ் பண்ண வேணுங்கிறாங்க. தட் இஸ் ஹார்மோனிக் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப இதான் ப்ரூவ் தட் கேஸ்மா. நம்ம ப்ரூவ் தட் எய்தர் இந்த மாதிரி கேட்கலாம் ஆர் ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஹார்மோனிக் சொல்லி நம்ம ப்ரூவ். சரியாம்மா? பார்க்கலாமா? கொஸ்டின் இதுதான். இப்போ ப்ரூஃப் எப்படின்னு பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி மாடலஸோட டெஃபினிஷன் தெரியும், லாகோட டெஃபினிஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் மாடலஸ் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுவோம், அப்புறம் நம்ம லாகுக்கு போவோம். இப்போ எஃப் ஆஃப் இஜெட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐடி. அப்போ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எழுதலாம் யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். ஏன்னா இது ஸ்கொயர் கொடுக்கல, அதனால ஸ்கொயர் ரூட் தான் போட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஸ்கொயர் கொடுக்கல. இது ஸ்கொயர் கொடுத்தாலும் வித்தவுட் ஸ்கொயரில் போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஸ்கொயர் கொடுக்கல, அதனால நம்ம ஸ்கொயர் ரூட் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரிக்கும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன? லாக் எடுக்க போகிறோம். அப்போ லாக் எடுங்க. அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு லாக் ஆஃப் root of u square plus v square. சரியாமா? log a power b, log a power b க்கு என்ன ஃபார்முலாமா? log a power b, log a power b க்கு ஃபார்முலா என்னன்னா b into log a. b into b log a. அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டோட மீனிங் என்ன? ஹோல் பவர் 1/2. கரெக்ட்டா? அந்த ஸ்கொயர் ரூட்டோட மீனிங் என்ன? ஹோல் பவர் 1/2. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? that is equal to 1/2 into log of u square plus v square. இது யாரோடது? log of modulus of f of z. இப்பதான் ஒரு பார்ட் முடிச்சுட்டோம். இப்போ மெயின் பார்ட்டே யாரு? லேப்லாஸ் ஆப்ரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிக்கும். பார்த்தலாமா? பார்த்தலாமாம்மா? அடுத்த ஒரு போலாமா? சார். அப்போ என்னாச்சு? டெல் ஸ்கொயர் log of modulus of f of z equal to 1/2 into டைரக்டாகவே போட்டுறேன் dou squared by dou x squared of log of u square plus v square. That is equal to 1/2 into நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஸ்பிளிட் அப் பண்ணுறோம். log of u square plus v square. கரெக்டாமா? எனக்கு இதில் டவுட் இருக்குதுங்களா? இது ரெண்டும் ஸ்பிளிட் அப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். log x ஓட ஃபார்முலா நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் log x d by dx of 1/x. அவ்வளோதாம்மா. அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். பட் என்ன ஆச்சுன்னா இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எகைன் நம்ம அப்ளை பண்ணி போட்டுருவோம். சரி, பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1/x. எக்ஸுக்கு இருக்கிற இருக்கிறா இவன் ஃபுல்லாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவனுக்கு திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். 1/x இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதா? இது ஆல்ரெடி நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கான்செப்ட். கரெக்டாமா? போலாமா? அடுத்த ஸ்டெப் போலாமாம்மா?
ஒரே ஒரு நிமிஷம் சார். ம் சார் கண்டினியூ. அப்போ சொல்லுங்க, இது டெரிவேட்டிவ் எப்படி சொல்லுங்க கண்ணு? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நல்லா பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பட் இங்க யூ இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? 2u இன்ட்டு 2u into ux. வெரி குட்மா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ராப்ளம். இது தெரிஞ்சுட்டு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அப்போ இது என்ன எழுதலாம்? 2v இன்ட்டு vx. 2v into vx. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருங்க. இப்போ என்னாச்சு? இந்த 2 காமன் எடுத்துலாமா? இந்த கான்செப்ட்ல கஷ்டமாக அதே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி டக் டக் முடிச்சலாம். 2 கட் ஆயிருமா? இந்த 2 காமன் எடுப்பீங்க கரெக்டுங்களா? இந்த 2 ஆமா சார். எடுத்துட்டீங்க. இங்க இருக்கிற 2 காமன் எடுக்கும்போது அந்த 1/2 ஓட கட் ஆயிடும். கட் ஆயிடும். அப்போ எழுதிருங்க என்னாச்சுன்னு? that is equal to dou by dou x of என்ன நடக்குங்கன்னு? u into ux plus v into vx divided by u square plus v square. Plus v square. அப்போ எகைன் என்ன பண்ண சொல்றாங்க? இங்க பாருங்க, ரெண்டு மெத்தட் வருது. dou by dou x of this full term டெரிவேட்டிவ் எப்படி சொல்றாங்க? அப்போ பார்த்தா இது u into v மெத்தடு, இது ஓவரால் பார்த்தா u by v மெத்தட். கரெக்ட்டுங்களா? u by v. ஆமா சார். அப்போ ரெண்டு ஃபார்முலா ரெண்டு டைம் அப்ளை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது d by dx of u by v. என்ன ஃபார்முலா? u dash v minus u v dash divided by v square. ஸோ அடுத்த ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா d by dx of uv that is equal to u dash v plus u v dash. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ரெண்டு ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ண போறோம். பார்க்கலாமா? சொல்லுமா என்ன ஆகுது? that is equal to சொல்லுமா u dash. u dash யாரு? இந்த நியூமரேட்டர் ஃபுல்லா இருக்கிறவன் u dash. கரெக்ட்டுங்களா? இந்த நியூமரேட்டர் ஃபுல்லா இருக்கிறவன் u dash. பட் என்ன மெத்தட்? u into v மெத்தட். into v. சரி, vங்கிறது நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். u squared plus v squared அதை அப்படியே எழுதிக்கலாம். இது ஃபுல்லா u into v மெத்தட் போட்டா என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபுல்லா u into v மெத்தட் நடக்குதுன்னா என்ன ஆகும்? இது என்னோட டெரிவேட்டிவ். இதனோட டெரிவேட்டிவ் என்ன ஆகும் சொல்ல பார்க்கலாம். ux into ux plus u into uxx. கரெக்டா தப்பாமா? uxx. சார். plus vx into vx. வெரி குட் மா. plus v into vxx. கரெக்டாமா? சார் கேக்குதா சார்? கேக்குதுமா? கரெக்ட்டுங்களா? வாய்ஸ் கேக்குதாமா? சரி, இது என்னது? v into u dash போட்டோம் கரெக்ட்டுங்களா? v into u dash போட்டாச்சு. மைனஸ் u into v dash எழுத வேணும். சரிங்களா? அப்போ அதனோட ரிசல்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்படியே இருக்குமா? u இதான சார் u. ஆமா சார். அடுத்தது இது u into ux plus v dash vx. இதனோட டெரிவேட்டிவ் இந்த டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ். சொல்லுங்க என்னாச்சுன்னு? டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் என்ன ஆகும்? 2u into vx plus 2v into vx. அவ்வளோதாங்க. இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணணும். டிவைடட் பை இதனோட ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக அதான் பாருங்களா, v ஸ்கொயர். அப்போ இதனோட ஹோல் ஸ்கொயர் ஆமா சார். u ஸ்கொயர் plus v ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது சும்மா எழுதினா போதும். அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பற்றி ஃபஸ்ட்டு அப்புறம் பேசுவோம். இது எதனோட வேல்யூ? டெல் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ. கரெக்டுங்களா? டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ் வேல்யூ. இதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் இதை எடுத்துங்க. இது என்னாச்சு? u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். இங்கே என்னாச்சு? ux தி ஹோல் ஸ்கொயர் vx தி ஹோல் ஸ்கொயர். அது ஃபஸ்ட் எழுதிங்க. ux தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் vx தி ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? u இன்ட்டு இது v இன்ட்டு இது. அதை ரெண்டாவது எழுதிங்க. ப்ளஸ் u இன்ட்டு uxx plus v into vxx. சரியாமா? மைனஸ் இங்கே பாருங்க, இது 2 காமனா? 2 காமனாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே என்னக்குது? u into uxx u into uvxx v into vxx v into vxx. அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து எப்படி இருக்கலாம்? u into ux plus v into
vx ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அது ரெண்டு சேம் டேர்ம் தானே. 2 காமன் எடுத்துட்டா 2 காமன் எடுத்து ரெண்டு சேம் டேர்ம் தான்மா. புரியுதாம்மா? எதாவது புரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் நீங்க பேசுறது பிரேக் ஆகுது சார் எனக்கு. ஓ, பவர் கட் ஆச்சு, அதனால இதாகும். கேக்குதுங்களா இப்பயாச்சும்? ஹலோ. இப்போ ஓகே சார். ஓகே மேம். இந்த ஸ்டெப் சார் எழுதுங்க. கேக்குதா சார்? கேக்குதுமா? இந்த ஸ்டெப் எழுதுங்க உங்களுக்கு ஓகேவா, கன்வீனியன்ட்டா இருக்குதா? வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்டெப் போறேன். ஓகே சார். ஓகே தானே? அப்போ ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. இது எதனோட ரிசல்ட்? டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட்டோட ரிசல்ட். கரெக்டுங்களா? இந்த ரிசல்ட் இதே மாதிரி என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு என்ன வருது அப்படி எழுதிடலாமா? சார் இதே மாதிரி எழுதிடலாமா அடுத்தது? ஓகே சார். வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு என்ன வருண்டாக்கன்னு இதே ரிசல்ட் ஒய்க்கு அப்படியே மாத்துங்க. இருக்குமே போட்ட ப்ராப்ளம் மாதிரி இதே மாதிரி ஒய்க்கு போடுமா. வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட்டாச்சா, வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு போடுமா. யூஎக்ஸ் எல்லாமே யூஒய்யா இருக்கும். அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். அதை போட்டுட்டு ஆட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒய்க்கு ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது, யூ ஸ்கொயர்டு பிளஸ் வி ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே மாத்துங்க, ஒய்ன்னு மாத்துங்க, எக்ஸ் எல்லாம் ஒய்யா மாத்துங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ப்ராப்ளம். எக்ஸ் எல்லாம் ஒய்யா மாத்தணுமா, மாத்திடலாமா? யூ ஒய் டி ஹோல் ஸ்கொயர். சார் சொல்லுமா, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல சார். சார் இப்போ ஓகே சார். சொல்லுமா, சொல்லுங்க. அப்படியே ரிசல்ட் மட்டும் சொல்லுமா. வி ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா, வி ஒய் த ஸ்கொயர் பிளஸ் யூ சார் வி ஒய் ஸ்கொயர் யூ ஒய் ஒய் யூ இன்டூ யூஒய் வி பிளஸ் வி இன்டூ விஒய் இது க்ளோஸ் மைனஸ் 2 இன்டூ யூ யூ இன்டூ யூஒய் பிளஸ் வி இன்டூ விஒய் த ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான், டிவைடட் பை அந்த டேபிள் டிவைட் பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரிம்மா. இப்போ என்ன நடக்கிறது, சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ப்ராப்ளமே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. இந்த டைமையும் இந்த டைமையும் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணி இதுக்கு இது காமனாக இருக்கும். இங்கே என்ன பண்ண போறீங்க, இந்த இதுக்குள்ள சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறீங்க. இவன் இப்படி எடுத்துட்டு போறான். இந்த விஎக்ஸுக்கும் விஒய்க்கும் சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ், அதாவது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இவனையும் கம்பைன் பண்ணி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே நான் இங்கே சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேன். இங்கேயும் சிஆர் ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி பண்ணா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த டைம் எல்லாமே கரெக்ட், அதை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் லென்த் டைம் கீழே போயிட்டுனா எனக்கு எழுத முடியாது. நீங்கள் எழுதிட்டீங்களா, இந்த ரெண்டு டைம் எழுதிட்டீங்களாமா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி பொறுமையாக ரிப்போர்ட் பண்ணி சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், சிஆர் ஈக்குவேஷன். அடுத்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். அப்ளை பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். கீழே போயிட்டீங்களா இல்லை வெயிட் பண்ணுறீங்களா? லாஸ்ட் ஓகே ஓகே ஓகே.
ஸ்கொயர்டா சார் சொல்கிறேன் கண்ணு போட்டுடலாமா? போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 0 வந்துதா? u இங்கே சிஆர் ஈக்குவேஷன் இருக்குமாங்க. இந்த சிஆர் ஈக்குவேஷனும் இந்த லேப்லாஸ் ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணுற மாதிரி பார்த்து எழுதுங்க. அதாவது இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேமையும் இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த டேமையும் கம்பைன் பண்ண 0 ஆயிடும். ஏன்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் போது இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறவங்க மட்டும் யாருன்னு பார்த்து அவனை எழுதுங்களேன். அவனை எழுதிட்டு கம்பைன் பண்ணுங்க உங்களுக்கு சரிங்களா? சிஆர் ஈக்குவேஷன் அடுத்து அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லேப்லாஸ் ஈக்குவேஷன் வேலையை முடிச்சுட்டீங்கன்னா இப்போ சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ யூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும்ல. அப்போ விஎக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே என்ன எழுதலாம்? விஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் யூஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ அது என்னது? யூஒய் ஸ்கொயர்னு வரும். யூஒய் ஸ்கொயர் கரெக்டுங்களாமா? கரெக்டாமா? அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுங்க இந்த டீமுக்கு. ஏன்னா ரெண்டுக்கு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் காமன் தானே. அப்போ எடுத்துருங்க யூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்குது? வி ஒய் ஸ்கொயரா? வி ஒய்னு என்ன எழுதலாம்? யூஎக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ யூஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுக்கு 2 டைம்ஸ் காமன் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கு 2 டைம்ஸ் காமன் எடுத்துக்கிங்க என்ன கிடைக்கும்? இந்த இடத்துக்கு போங்க. இந்த இடத்துக்கு போனால் என்ன கிடைக்குது? யூஎக்ஸ் வருமா? அப்போ யூஎக்ஸ்க்கு அந்த டைம் அப்ளை பண்ணுங்க. அப்போ இது என்ன எழுதலாம்? இதை காமனாக வந்து மாடலஸ் ஆஃப் டைம் எழுதலாம். கரெக்டுங்களா? யூ வி என்ன? அப்போ எழுதலாம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுமா? அதாவது யார் யாரை கம்பைன் பண்ணுறீங்கன்னா இவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. ஈவனையும் கம்பைன் பண்ண எழுதணும்னா யூ காமன் எடுத்து எழுதலாம். இப்போ என்னாச்சு? யூ காமன் எடுத்தீங்கன்னா இது என்ன கிடைக்கும்? யூஎக்ஸ் ப்ளஸ் யூஒய்ன்னு கிடைக்கும். யூஎக்ஸ் ப்ளஸ் யூஒய்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இது வி இருக்குது, இங்கே ஒரு வி இருக்குது. கரெக்டுங்களா? இது ஒரு வின்னு இருக்குது. அப்போ என்னன்னா மாடலஸ் போட்டு எழுதணும். சாரி, இங்கே மாடலஸ் போட்டு எழுதணும். பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் வி எடுத்துட்டிங்கன்னா விஎக்ஸு ப்ளஸ் விஒய் கிடைக்கும். கரெக்டாமா? ஓவரால் ஹோல் ஸ்கொயர் divided by u squared plus v squared whole square divided by u squared plus v squared the whole square. இப்போ இங்கே என்ன நடக்குதுக்கு என்ன? ux whole square ux இது 2 டைம்ஸ் வந்துருமா? இது பாருங்க, இது எல்லாமே 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வந்துருமா? அப்போ 2 டைம்ஸ் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ என்னது? that is equal to 2 times of 2 into u square plus v square into ux square plus uy square ux square plus uy square. ஓகே டாக்டர். இப்போ இங்கே ஒரு 2 இருக்குல்ல, அப்போ 2 இருக்குதுனால எல்லாத்துக்கும் ஒரு 2 காமன் எடுக்கணும். இங்கே ஒரு 2 இருக்குதுனால எல்லாத்துக்கும் ஒரு 2 காமன் எடுக்கணும். அப்போ என்னாச்சு? மைனஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இது என்னன்னு சொல்லிக்கலாம்? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட்னு எழுதிக்கலாமா? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் எழுதிக்கலாம். இந்த டேம் என்ன எழுதலாம்? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் எழுதிக்கலாமா? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் எழுதிக்கலாம். கரெக்டாமா? சார். அப்போ சொல்கிறேங்க, என்ன சொல்கிறது? எஃப் டேஸ் ஆஃப் டேஸ் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது? ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தேன். ப்ரீவியஸ் கேஸ்க்கு வந்து ஃபார்முலா கொடுத்தேன் பாருங்க. எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் என்ன வருது? ப்ரீவியஸ் கேஸ் இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம் சொன்னோம்ல. அப்போ இந்த ஃபார்முலா தான் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். சரியாம்மா? அப்போ சொல்லுமா a plus bc ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் u ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்கொயர்டு ப்ளஸ் v ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு u இன்ட்டு v மாடலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் z இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் z மாடலஸ் ஆஃப் எஃப் டேஸ். கரெக்டாமா? இது என்ன பண்ணுறோம்? ஹோல் ஸ்கொயர் இருக்குதுன்னா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் இருக்குனால டிவைடட் பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சரியாம்மா?
சார். சரி. அப்ப இது என்னது? ux² பிளஸ் uy²னா திரும்ப இது என்ன ஆகுது? திரும்ப அதே டேர்மும் மாடுலஸ் ரேஸ்க்கு வந்துடும். u² பிளஸ் v². இது எழுதும்போது என்ன கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் f டேஷ் ஆஃப் zd ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் f டேஷ் ஆஃப் zd ஸ்கொயர். கரெக்டாமா? ஓகே சார். சரி, அப்ப இது என்ன ஆகும் மட்டும் சொல்லிட்டு முடியுது. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது எல்லாமே கட் ஆயிடும். u² இன்ட்டு மாடுலஸ் அங்கே வருது u² இன்ட்டு இந்த டேம் கட் ஆயிருமா? அப்போ இதை மட்டும் ஸ்பில்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. என்ன சொன்னேன்? இதை மட்டும் ஸ்பில்ட் அப் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா டைம் கட் ஆயிடும். டிவைடட் பை u² plus v² v whole square. u² plus v² v whole square. சரியாம்மா? ஓகே. சார் இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது u² + v² ஒரு டைம் கேன்சல் ஆகாதா? எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த டைம் கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா? இல்லை சார், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில். இங்கம்மா இந்த இடத்துலையா? மைனஸ் கொண்டு போய்ங்க. மைனஸ் ஓ, யூஸ் அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் இருக்கு. minus v² into modulus of f dash of zd square minus 2 into uv into modulus of f dash of zd square. இப்போ இந்த டேம் வந்து வேற டேமா இருக்கும். இது வந்து நம்ம மாடலஸ்னே போட்டுட்டு இது என்ன ஆகும்னா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது வேற டேம் வரும். கரெக்டுங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது வேற டேம் வரும். அதனால அது வேற டேம் ஆகும். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைம் மட்டும் உங்களுக்கு டேரெக்டாக 0 ஆயிடும். அது என்னன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்படி இது 0 போட்டுங்க. ஏன் அது 0 ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி. ஆக்சுவலாக இதுக்கு சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவாங்க. இந்த சிஆர் ஈக்குவேஷன் நமக்கு வந்து டேரெக்டாக 0 ஆயிடும். இப்போ டேரெக்டாக பாருங்க, மற்ற டைம்லாம் பாருங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது நெகட்டிவ் வேல்யூ, உள்ள மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் வேல்யூ 0 ஆயிடும். இது v² இன்ட்டு டைம், இது v² இன்ட்டு டைம், இது 0 ஆயிடும். இந்த டைமுக்கு ஏன் 0 ஆகும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ஏன் ஆகும் சரிங்களாமா? அப்போ என்னாச்சு? ஓவரால் என்னாச்சு? நியூமரேட்டர் ஓவராலாக 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு 0 டிவைடட் பை u² ப்ளஸ் v² ஹோல் ஸ்கொயர். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0 வந்து. அப்போ என்னாச்சு? del square of modulus of log of modulus of f of z equal to 0. சரியாம்மா? கொஞ்சம் ஓகே. கேர்ஃபுல்லாக போட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் போட்டு பாருங்க. நோட் பண்ணிக்கணுமா? சார் கீழே சார் நான் இதெல்லாம் எழுதிட்டேன்.